ஹலோ காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சிறப்பு மீடியா 2.0. நான் உங்கள் உதய். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 9 7வது வாரத்துக்கான 3வது நாளுக்கான மதிய நேர ஓட்டிங் முடிவுகளை தான் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு வெள்ளைக்கான இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு வருஷமும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அதை தாண்டி இந்த வீடியோ குறைச்சபட்சம் ஒரு 1000 லைக்னு எதிர்பார்க்குறோம். ஸோ லைக்கை போடுங்க, வீடியோ பாருங்கள். வாங்க இந்த வீடியோக்குள்ள வந்து போகலாம். நம்பர் 1 பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த ஒன் அண்ட் ஒன்லி திவ்யா கணேஷ் அவர்கள் தான் வந்து இருந்துட்டு இருக்காங்க. ஸோ இவங்க வாங்கிய ஓட்டுகளுடைய எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 62,309 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 14.85% வந்து இருந்துட்டு இருக்காங்க திவ்யா கணேஷ் அவர்கள். ஸோ திவ்யாவை பொறுத்த வரலையும் ஒரு நல்ல பிளேயராக தான் ஆரம்ப காலகட்டத்தில் தெரிஞ்சுட்டு இருந்தாலும் இப்போ ஏகப்பட்ட காசப்ஸ் பேசிக்கிட்டு சும்மாவே சிரிச்சுக்கிட்டு தான் வந்து இருந்துட்டு இருக்காங்களே தவிர இந்த கேமில் பெருசாக வந்து முன்னோட்டமாக இருந்து அதை எதுவுமே பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ அதெல்லாம் அவங்களுக்கு மைனஸாக இருந்தாலும் ஓட்டிங்ஸ் அப்படிங்கிறது பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. 2வது பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜே பார்வதி அவர்கள் தான் வந்து இருந்துட்டு இருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 56,476 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 13.46% வந்து இருந்துட்டு இருக்காங்க விஜே பார்வதி அவர்கள். ஆக்சுவலாக விஜே பார்வதி அவர்களுக்கு வந்து இப்போ லவ் ஃபெயிலியர் வந்து வந்திருக்கு. அதனால இந்த ஆட்டத்தை விட்டு கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் மிஸ் அவுட் ஆகி வேற ஒரு டிவியேஷன் வந்து போயிட்டு இருக்காங்க. சொல்லப்போனால் வந்து கமருதீன் அவர்களையும் அரோரா அவர்களையும் பார்த்துக்கொள்வது தான் இவங்களுடைய முதலாய கடமையாக வந்து இருந்துட்டு இருக்கு. ஸோ அந்தளவுக்கு அர்ட் ஆகிருக்காங்க. 3வது பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விக்ரம் அவர்கள் தான் வந்து இருந்துட்டு இருக்காரு. அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 44,983 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 10.72% வந்து இருந்துட்டு இருக்காங்க விக்ரம் அவர்கள். ஸோ விக்ரமை பொறுத்த வரலையும் இந்த வாரம் வந்து எந்த மாதிரியான ஆட்டத்தை வெளிப்படுத்துவார் அப்படின்றத பொறுத்து தான் அடுத்த வாரத்துக்கான வாக்குகள் அப்படிங்கிறது வந்து குவியும். ஏன்னா இந்த வாரம் பெருசாக எந்த விதமான ஆக்டிவிட்டீஸும் அவர் வந்து பெருசாக பண்ணலை. ஓகேங்களா? ஸோ அதுக்கடுத்து 4வது பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சபரிநாதன் அவர்கள் வந்து இருந்துட்டு இருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 38,558 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 9.2% வந்து இருந்துட்டு இருக்காங்க சபரிநாதன் அவர்கள். ஸோ சபரியை பொறுத்த வரையிலும் ஒரு நல்ல பிளேயராக ஆரம்ப காலகட்டத்தில் வளம் வந்துட்டு இருந்தாலும் இப்போ ரொம்ப தடுமாறி ஏகப்பட்ட பிரச்சனைகளை தனக்குள்ளே போட்டு வச்சிருக்காங்க சபரிநாதன் அவர்கள். ஸோ அதனால் ஆரம்ப காலகட்டத்தில் சபரி அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணவங்க கூட இப்போ பெருசாக சப்போர்ட் பண்ணலையோ அப்படிங்கிற மாதிரி வந்து தோணுது. இது எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு வாக்குகள் அப்படிங்கிறத வந்து வாங்கலை. ஸோ அதன் காரணமாக மட்டுமே சொல்கிறேன். 5வது பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கெமி அவர்கள் வந்து இருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 28,103 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் 6.7% வந்து இருந்துட்டு இருக்காங்க கெமி அவர்கள். ஸோ கெமி அவர்களுக்கு எங்கிருந்து தான் இந்த ஜாக்பாட் அடிச்சதுன்னு தெரியல. சடனாக ஓவர் த நைட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டக்குன்னு முன்னேறி பட்டான 5வது பொசிஷனுக்கு வந்து போயிட்டாங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் கடைசி பொசிஷனில் வந்து இருந்துட்டு இருந்தாங்க. பட் அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு சில கேள்விகளை வந்து எழுப்புறாங்க. ஸோ அதன் காரணமாகவே அவர்களுக்கான வாக்குகள் குவிஞ்சிருக்கு அப்படின்னு நான் நம்புகிறேன். 6வது பொசிஷனில் சாண்ட்ரா, அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை 27,410 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் 6.53% வந்து இருந்துட்டு இருக்காங்க நம்மளுடைய சாண்ட்ரா அவர்கள். ஸோ சாண்ட்ராவை பற்றி பெருசாக வந்து சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லைங்க. சும்மா சிரிச்சுக்கிட்டு தான் வந்து இருந்துட்டு இருக்காங்க. அந்த சிரிப்பை பார்த்தாலும் கேட்டாலும் எனக்கு செம்ம வெறுப்பாகுது. ஏன்னு எனக்கு வந்து சுத்தமாக வந்து புரியல. அது ஒரு நக்கல் கலந்த ஒரு சிரிப்பு வந்து இருக்குது. ஓகே. ஸோ சாண்ட்ராவை தொடர்ந்து 7வது பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கனி அவர்கள் தான் வந்து இருந்துட்டு இருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 26,592 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் 6.34% வந்து இருந்துட்டு இருக்காங்க கனி அவர்கள். ஸோ கனி அவர்கள் சாண்ட்ரா அவர்களை கூடிய விரைவில் பீட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. அதை நம்ம பொறுத்திருந்தால் பார்க்கணும். ஏன்னா வெறும் 900 ஓட்டுகள் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா வித்தியாசம் வந்து இருக்குது சாண்ட்ரா அவர்களுக்கும் கனி அவர்களுக்கும். பார்ப்போம் பீட் பண்ணுவாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி. அடுத்ததாக கனியை தொடர்ந்து யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரோரா சிங்க்லர் அவர்கள் 8வது பொசிஷனை வந்து பிடிச்சிருக்காங்க. ஸோ அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 25,430 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 6.06% வந்து இருந்துட்டு இருக்காங்க அரோரா சிங்க்லர் அவர்கள். ஸோ அரோராவை பொறுத்தவரையிலும் லாஸ்ட் வீக்லேருந்து நல்லாவே வெளிப்படையாக வந்து தெரிஞ்சிட்டு இருக்காங்க. அப்போ அதுக்கு முன்னாடி வாரங்களில் தெரியாததுக்கு காரணம் துஷாரா இருக்குமோ அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குற அளவுக்கு நம்ம அரோரா அவர்கள் வந்து ஓரளவுக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ அரோராவை தொடர்ந்து யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வியானா அவர்கள் வந்து இருந்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்க பிடித்த பொசிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9வது பொசிஷனை பிடிச்சிருக்காங்க. அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 5.9% வந்திருக்காங்க. 24,753 ஓட்டுகள் வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ இவங்களை பற்றி நம்ம பெருசாக சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. லவ் கண்டென்ட் கொடுக்குறேன் அப்படிங்கிற பேரில் கன்றாவையான ஒரு விஷயத்தை வந்து பார்த்திங்க அப்படின்னா செஞ்சிட்ருக்காங்க. கண்டிப்பாக இது வந்து
வெளி சைடில் மிகப்பெரிய அளவில் நெகட்டிவாக போகிறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் வந்து இருக்குது அப்படின்றதுலாம் மாற்றுக்கிறதுல. ஏன்னா ஆல்ரெடி வந்து நிறைய பேர் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனை தொடர்ந்து எஃப்ஜே அவர்கள் வந்து இருக்காங்க இல்லையா, ஸோ எஃப்ஜே அவர்களை தான் இவங்க லவ் பண்ணுறதாக ஒரு நியூஸ் வந்து பரவிட்டுருக்கு. மேபி இருக்கலாம். எஃப்ஜே அவர்களுக்கு ஆதிரி அப்படிங்கிற ஒரு பொண்ணு இருந்துச்சு. அதெல்லாம் இந்த பொண்ணுக்கு தெரியுமா தெரியாதெல்லாம் தெரியல. பட் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கு. 10வது பொசிஷனில் பிரஜன், அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை 24,594 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜஸ் 5.86% வந்து இருந்துட்டுருக்காங்க பிரஜன் அவர்கள். ஸோ பிரஜனை பற்றியும் பெருசாக சொல்கிறதுக்கு என்னமே இல்லை, பேப்பர் ரவுடி தான். ஸோ அதனால் அவர் எப்பவுமே பொண்டாட்டி முந்தானையை பிடிச்சிக்கிட்டே வந்து பார்த்திங்க அப்படின்னா சுற்றிக்கிட்டு வந்து இருந்துகிட்ருக்காரு. ஸோ அதனால் சாண்ட்ரா அவர்கள் வந்து உள்ளே இருப்பாங்க, ஆனால் பிரஜன் வந்து வெளியே அனுப்பிடுவாங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது. அதை நம்ம பொறுத்திருந்தால் பார்க்கணும். அதுக்கடுத்து 11வது பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமித் அவர்கள் இருந்திருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 21,291 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் 5.07% வந்து இருந்துட்டுருக்காங்க அமித் பார்கவ் அவர்கள். ஸோ அமித்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா நல்ல ஜென்டில்மேனாக வந்து இருந்துட்டுருக்காரு. சில நேரங்களில் மட்டும்தான் சில கேள்விகள் வந்து எழுப்புறாரு. ஸோ இதே ஒரு விஷயத்தை வந்து கீப் அப் பண்ணாலே போதும், ஓரளவுக்கு சேவ் ஆனால் போதும். இந்த மாதிரி மக்கள்லாம் வந்து கண்டிப்பாக வின் பண்ண மாட்டாங்க, அதுவும் இந்த சீசனில். பட் இருந்தாலும் அப்படி ஒரு மனுஷன் இருக்கார் அப்படின்ற மாதிரி நமக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும். ஸோ அதனை தொடர்ந்து யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12வது இடத்துல சுபிக்ஷா அவர்கள் வந்திருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 20,391 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் 4.86% வந்து இருந்துட்டுருக்காங்க சுபிக்ஷா அவர்கள். ஸோ சுபிக்ஷாவை பொறுத்த வரலையும் மீனவ பெண் அப்படின்னு சொல்லி நிறைய இடங்களை வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை தான் அவங்க வந்து பார்த்துட்ருக்காங்க. பட் அதுக்கான அளவுக்கு வந்து நிஜமாகவே அவங்க பெருசாக எதுவுமே செய்யலைங்க பாஸ். செஞ்சுருந்தாங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவில் ஆதரவுகள் வந்து கிடச்சிருக்கும். பட் அதெல்லாமே தவறு விட்டுட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி இது தோணுது. ஸோ 13வது பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரம்யா ஜோ தான் வந்து இருந்துட்டுருக்காங்க. ஸோ அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 18,631 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் 4.44% வந்து இருந்துட்டுருக்காங்க ரம்யா ஜோ அவர்கள். ஸோ இவங்களை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த வாரம் வந்து ரம்யாவுடைய வாரம் அப்படின்னு சொல்லி நான் இதுக்கு முன்னாடியே வந்து சொல்லியிருந்தேன். நிஜமாக நிறைய பேர் வந்து நம்பியிருக்க மாட்டீங்க, ஆனால் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கான 2 ப்ரோமோலையும் ரம்யாவுடைய கண்டென்ட் தான். ஸோ இந்த மாதிரி தான் இந்த வாரம் முழுக்கவே வந்து போக போகுது. ஆனால் அவங்க தான் இப்போதைக்கு வந்து கடைசி பொசிஷன் வந்து இருக்காங்க. நிறைய வித்தியாசம் வந்துருக்கு. அதாவது 12வது பொசிஷனுக்கும் 13வது பொசிஷனுக்குமே ஏகப்பட்ட வித்தியாசங்கள் வந்து இருந்துகிட்ருக்கு. ஸோ அதனால் ரம்யா அவர்கள் வந்து குயிக்காக அதிகப்படியான வாக்குகள் வாங்கினாக்கா மேபி அவங்க இந்த வாரம் சர்வைவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி இந்த பிக் பாஸ் சீசன் 9 லக்கி சாம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படக்கூடிய ஒரு ஆள் இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய பேர் தான் ரம்யா அவர்கள். ஏன்னா ரம்யா அவர்களை தான் எல்லாருமே அப்படி வந்து கூப்பிட்டுட்ருக்காங்க. ரீசன் என்ன, ஒவ்வொரு தடவையும் டான்சர் ஜோன் போயிட்டு சேவ் ஆகிட்டு வந்துடுறாங்க. அதுவும் இந்த வாரம் அவங்க போயிடுவாங்க, அடுத்த வாரம் போயிடுவாங்க, அதுக்கு முன்னாடி வாரமே போயிருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் எல்லோரும் பேசிகிட்டு இருந்தாலும் கூட பிக் பாஸ் அவர்கள் இவருக்கு பெருசாக வந்து சலுகைகள் கொடுக்குறாங்களோ அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து இருக்குது. ஏன்னா அத்தனை தடவை கடைசி பொசிஷனில் இருந்தும் அனுப்பப்படாததே மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஏன்னா பிரவீன்ராஜ், துஷார், அப்புறம் திவாகர் இவங்களெல்லாம் எவிக்ட் பண்ணி வெளியே அனுப்பும் பொழுது நம்மளுடைய ரம்யா அப்படி என்ன தான் செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி உள்ளே உட்காந்துட்ருக்காங்க அப்படிங்கிறது சுத்தமாக வந்து தெரியல அண்ட் புரியவே இல்லை. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்து ஒரு காயின் கொடுக்கக்கூடிய டாஸ்க், அதாவது பெஸ்ட் பர்ஃபார்மர், ஒஸ்ட் பர்ஃபார்மர் அப்படின்னு சொல்லி ஒரு டாஸ்க் வந்து நடைபெற்றது இல்லையா. ஸோ அந்த டாஸ்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரம்யாவுக்கும் விக்ரமுக்கும் சில பல பிரச்சனைகள் வந்து வந்துருச்சு. ஏன் அப்படின்னா விக்ரம் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, இந்த டீமில் அதாவது அவங்களுடைய டீமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்றும் பெருசாக வந்து வேலையும் செய்யலை, ஒழுங்காக வந்து என்டர்டைனும் பண்ணல அப்படின்னா நான் வந்து கண்டிப்பாக வந்து ரம்யா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா ரம்யாவால் ஏற்றுக்கவே முடியல. ஏண்டா இப்படியெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஏகப்பட்ட தடவை எத்தனை பேர் அடி வாங்கியிருக்காங்க தெரியுமா. எல்லாத்தையும் செஞ்சுட்டு செய்யலை அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை செஞ்சதை ஏற்றுட்டு இவங்க இந்த மாதிரி செஞ்சாங்க அந்த மாதிரி செஞ்சாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பட் இருந்தாலும் இத்தனை அடிகளையும் வாங்கிட்டு அத்தனை கண்டஸ்டண்ட்டும் நிற்கும்போது இன்றைக்கி வந்து உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து பெருசாக வந்து இல்லைங்க, பெருசாக நீங்கள் என்டர்டெயினும் பண்ணல, அதே மாதிரி வேலை செஞ்ச மாதிரியும் தெரியல அப்படின்றத ஒரு ஸ்போர்ட்டிவாக எடுத்து ஓகே பாடுறா இன்றைக்கி நான் என்ன மாதிரிலாம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அது நல்லா இருந்திருக்கும். பட் இவங்க கத்தி கதறி கூப்பாடு போட்டு அதை வந்து 4 பேருக்கு வந்து சொல்லி நான் இந்த மாதிரி ஸ்டெப் எடுத்தேன், அந்த மாதிரி ஒரு ஸ்டெப் எடுத்தேன், அந்த மாதிரி பண்ணேன், இந்த மாதிரி பண்ணேன் அப்படின்னு சொல்லி சில வேலைகளை வந்து பார்த்திங்க அப்படின்னா பண்ணிகிட்ருக்காங்க. சில நேரங்களில் அது வந்து ரைட் டைமாக வந்து இருந்தாலும் ரைட்டான ஸ்பீச்சாக வந்து இருந்தாலும் கூட இந்த மாதிரி நேரங்களில் அது பண்ணியிருக்க வேண்டிய அவசியம் இல்லையே, இது வேறு மாதிரி கூட நம்ம எடுத்துருக்கலாமே அப்படின்னு சொல்லி நம்மளாலே யோசிக்க முடியுது. ஸோ அந்தளவுக்கு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரம்யா ஜோ வந்து பண்ணிகிட்ருக்காங்க. பட் இதெல்லாம் வந்து ட்ராமாவா இல்லை உண்மையாகவே அவங்க ஹார்ட்லேருந்து வந்து அழுகுறாங்களான்றது இல்லை. ஏன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் நான் ரொம்ப ஹார்ட்லேருந்து வந்து சொல்கிறேன்ப்பா, நான் வந்து வெளியே கூட போயிடுறேன், இதுக்கப்புறம் என்னால் இங்கே இருக்க முடியாது, வார்த்தைகளால் அப்படியே குத்தி கொலை பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரிலாம் ரொம்ப வருத்தப்பட்டிருந்தாங்க நம்மளுடைய ரம்யா ஜோ அவர்கள். ஸோ அதனால் இந்த வாரத்தில் ஒரு சம்பவம் இருக்குது, பெருசாக இருக்குது. எப்போ வந்து ரம்யா ஜோ வந்து பஸ்ட் அவுட் ஆகுவாங்க அப்படிங்கிறது வந்து தெரியல.
பஸ்ட் அவுட் ஆகினாங்க அப்படின்னா ரொம்ப நல்லா தான் இருக்கும். ஏன்னா அவங்களுடைய ஸ்பேஸும் வந்து பார்த்திங்கன்னா பேஸும் வந்து எப்படிப்பட்ட பேஸாக வந்து இருக்குது அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும் இல்லையா? ஓகே கைஸ், இதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.